ஐயையோ! பொய்யா பேசுறாங்கப்பா. சென்னையின் பிரதான அடையாளங்கள்ல ஒன்றாக இருக்க பெருவாரியான மக்கள் கூடும் சுற்றுலா தலமாகவும் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரைக்கு பண்டிகை நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் ஏராளமானோர் வருகை தருவது வழக்கம். இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருப்பது கட்டணமில்லா அனுமதி அப்படிங்கிற சலுகை தான். மேலும் மக்கள் அதிக அளவுல கூடும் புகழ்பெற்ற இடங்களுக்கு சுற்றுச்சூழல் அங்கீகாரமாக வழங்கப்படும் ப்ளூ லேபிள், அதாவது நீலக்கொடி அங்கீகாரம் வழங்கப்படும். அந்த வகையில மே மாத இறுதிக்குள்ள உலகளாவிய சுற்றுச்சூழல் நீலக்கொடிக்கான அங்கீகார சான்றிதழ் மெரினாவுக்கு வழங்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்காக நீலக்கொடி கடற்கரை திட்டத்தின் கீழே சுமார் 6 கோடி மதிப்புல கடற்கரையை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதன் ஒரு பகுதியா அண்ணா நீச்சல் குளம் அருகில் உள்ள ஒரு சிறிய பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல இனிமே கட்டணம் செலுத்தினால்தான் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு புதிய விதி அமலில் இருப்பதாக செய்திகள் சமூக ஊடகங்கள்ல பரவி வந்தது. இந்த நிலையில இது தவறான செய்தி. சென்னை மாநகராட்சி சார்பில் இதுக்காக கட்டணங்கள் ஏதும் வசூலிக்கப்படல அப்படின்னு சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் விளக்கம் அளிச்சிருக்காரு. இது குறித்து அவர் பேசும்போது, மெரினா கடற்கரைக்கு செல்ல கட்டணங்கள் ஏதும் வசூலிக்கப்படல, இது போன்று வரும் செய்திகள் தவறானது. சென்னை மாநகராட்சி சார்பில் நீலக்கொடி கடற்கரை திட்டத்தின் கீழே எந்த கட்டணமும் வசூலிக்கப்படல. பராமரிப்பு பணிகளுக்காக மாநகராட்சியே அந்த கட்டணங்களை ஈடு செய்யும் அப்படின்னு மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் திட்டவட்டமா தெளிவுபடுத்தியிருக்காரு.